தடை செய் தடை செய் பாம் ஆயிலை தடை செய் பாம் ஆயிலை தடை செய் விநியோகப்படுத்து 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 தேங்காய் எண்ணெயை விநியோகப்படுத்து தேங்காய் எண்ணெயை விநியோகப்படுத்து தெரியலையா தெரியலையா அல்லல் படும் விவசாயிகளின் அவல நிலை தெரியலையா தேர்தல் கால வாக்குறுதி அள்ளி கொடுத்து வாக்கு பெற்று 5 ஆண்டு ஆகி போச்சு சொன்ன சொல்ல என்னாச்சு தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் வழங்கணும்னு சொல்லி 30 நாள் சிதறு தேங்காய் போராட்டம் பண்ணணும். 30 நாள் பாமாயில தடை பண்ணு, தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணு, கல்லுக்கான தடையை நீக்குங்கிற கோரிக்கையை வச்சு 30 நாள் சிதறு தேங்காய் போராட்டம் பண்ணணும். ரொம்ப சிறப்பா பண்ணணும். 34வது நாள்ல தமிழ்நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சர் நம்முடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் தருமபுரி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பரிச்சாத்தமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுவது பற்றி பரிசீலிக்கப்படும் சொன்னார். சொன்னாருங்கிறத விட நாம சொல்ல வச்சோம். 30 நாள் போராட்டம் சொல்ல வச்சது ஏன் உங்களுக்கு தெரியுங்களா? சொன்னார். 34வது நாள்ல நம்முடைய கோரிக்கை ஏற்று அமைச்சர் சொன்னார். நாம எல்லாம் சந்தோஷப்பட்டோம். அமைச்சரே சொல்லிட்டாரு, தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் கண்டிப்பா வந்துடும், சந்தோஷப்பட்டோம். இந்த அறிவிப்பு 2வது நாள்ல மத்திய அரசாங்கமும் அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். தமிழக அரசு அமைச்சர் சொன்னது 4 மாவட்டம், மத்திய அரசு சொன்னது 6 மாவட்டங்களில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவது பற்றி மத்திய அரசும் பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க. ரெட்டிப்பு மகிழ்ச்சி நம்மளுக்கு. மத்திய அரசு சொல்லிட்டாங்க, மாநில அரசும் சொல்லிட்டாங்க. அப்ப நிச்சயமா தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் வந்துடும் சொல்லி நம்முடைய போராட்டத்தை நம்ம நிறுத்திட்டோம். என்னாச்சு? அந்த அறிவிப்பை அவங்களும் கிடப்புல போட்டாங்க. இதான் நடந்தது. 30 நாள் போராட்டம் 2 அரசையும் சொல்ல வச்சோம். பெரிய வெற்றி. யதார்த்தமா நம்ம விட்டுட்டோம். சொல்லிட்டாங்களா கண்டிப்பா ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் வந்துடும் சொல்லி நம்ம போராட்டத்தை கைவிட்டுட்டு அவங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த அறிவிப்பை கிடப்புல போட்டாங்க. அப்ப 30 நாள் பண்ண போராட்டம் வீணா போச்சே. அதுக்காகத்தான் மாநில நிர்வாக குழு கூடி சொன்னீங்களோ 2 அரசும் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் கொடுப்போம் சொன்னீங்களோ, அதை சொன்னதை செய்ய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 30 நாள் போராட்டத்தை 100 நாளா மாத்தினதுக்கு காரணமே சொன்னதை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக அது 100 நாளா நம்ம பண்ணணும். ஏங்க பாமாயில தடை பண்ணணும், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பாமாயில என்னன்னு தெரியல. அது நீங்க டீ கடை, போண்டா பஜ்ஜியில் ஆரம்பிச்சு எல்லா கடையிலையுமே பாமாயில பயன்படுத்தானே இன்னைக்கு எல்லாம் உணவு உற்பத்தி பண்றாங்க. நாங்கெல்லாம் நல்லா தானே சாப்பிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்டாரு. அப்பதான் பாமாயில் என்பது எவ்வளவு தீமையான எண்ணெய். அது நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத எண்ணெய். மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலே உற்பத்தி ஆகி பல்வேறு அதை சுத்தப்படுத்துறதுக்காக பல்வேறு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பல விதமான சுத்திகரிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வருது. அந்த எண்ணெய் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லிட்டு ரொம்ப உடல்நலக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. உடல் பருமனை ஏற்படுத்தும், இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், குழந்தைக்கு அபரிதமான தவறான வளர்ச்சியை கொடுக்கும். அப்படி பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த எண்ணெய்க்கு இருக்கு. ஆனா தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியமான எண்ணெய். நம்முடைய தமிழர் மரபு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே கடவுள் கோயிலுக்கு போய் நம்ம முதல்ல வழிபடுறது தேங்காய் வச்சுதான் வழிபடுறோம். சுப நிகழ்ச்சி ஆனாலும் துக்க நிகழ்ச்சி ஆனாலும் தேங்காய் இல்லாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்முடைய மரபுல கிடையாது. அப்படிங்கும் போது நம்ம பாரம்பரியமா நம்முடைய முன்னோர்கள் தேங்காயை எவ்வளவு உயர்வா வச்சாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? அப்போ இந்த எண்ணெயோட அபரிதமான நன்மைகள் மக்கள் கிடைக்கிறதுக்காக அந்த போராட்டம் பண்றோம்னு சொன்னோம். पाम ऑयल का सवाल नहीं है अकेला, अभी पाम ऑयल की समस्या, अभी जो अमेरिका इंडिया ट्रीटी हुई है लगभग समझो हो गई है। झूठ बोल रही भारत सरकार कि अभी मार्च तक फाइनल करेंगे। अभी पीयूष गोयल का बयान आया, कल प्राइम मिनिस्टर बोला राज्यसभा में, और उसमें भी झूठ बोला सब। ये 4-5 महीने पहले से ही समझौता हो चुका है, मैं आपको बताऊंगा। और ये अब जितने भी किसानों के डेयरी प्रोडक्ट्स हैं या एग्रीकल्चर के क्षेत्र में ज़्यादा से ज़्यादा माल अमेरिका का यहाँ पर पहुँचेगा।
நீங்க நம்ம இப்ப வந்து போராடுறது வந்து இம்போர்ட் பண்ற ஃபார்ம் ஆயிலுக்கு மட்டும் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இம்போர்ட் பண்றதுக்கு 0 டியூட்டி போட்டு அமெரிக்காவோட 4 மாசத்துக்கு முன்னாடியே மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு. அது நேத்து பார்லிமெண்ட்ல வந்து பேசும்போது பிரைம் மினிஸ்டர் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டுட்டாரு. இன்னும் 4 மாசத்துக்கு அப்புறம் அது போகும்போது இன்னும் பால் ப்ராடக்ட் மற்ற விவசாய பொருட்களுடைய விலை இன்னும் கீழே போவதற்கு அறிகுறி இருக்கிறது என்பது இந்த கையெழுத்து போட்டிருக்காருல 0% டாரிஃப்ல கையெழுத்து போட்டதுனால அது நமக்கு இன்னும் பாதிக்கும் அப்படிங்கிறார்.